அரசு மருத்துவக் கல்லூரியில மூக்கடைப்பு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட செவிலியர் மாணவி தவறான சிகிச்சையால உயிரிழந்ததாக கூறி அவரது சக மாணவிகள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்துல ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது முழுமையான அந்த சம்பவத்துல என்ன நடந்தது என்பது தொடர்பாக விசாரிக்க சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில சுகாதாரத்துறை விசாரணைக்காக உயர்நிலை குழுவை அமைத்திருக்கிறாங்க. இந்த குழுவுல இஎன்டி மருத்துவர் பாரதி மோகன், மயக்கவியல் மருத்துவர் சண்முக சுந்தரம், பேராசிரியர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் விசாரணை நடத்த குழுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த குழு உடனடியாக திருச்சி மருத்துவக் கல்லூரிக்கு சென்று பாதிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த செவிலிய மாணவிக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாகவும் மாணவி உயிரிழந்ததற்கான காரணம் என்பது தொடர்பாகவும் தீவிர விசாரணை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அந்த விசாரணைக்கு பிறகாக இந்த குழு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கையையும் வெளியிட இருக்கிறார்கள். சமீபமாகவே அந்த கல்லூரி வாசல்ல சக செவிலியர் மாணவிகள் இந்த மாணவியினுடைய உயிரிழப்புக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரிக்க சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில சுகாதாரத்துறை ஒரு விசாரணை அமைத்திருக்கிறாங்க. இந்த விசாரணை குழு இன்னும் சற்று நேரத்துல திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அந்த மருத்துவக் கல்லூரியில இந்த செவிலிய மாணவிக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாகவும் மேலும் எதனால மாணவி உயிரிழந்தார் என்பது தொடர்பாகவும் விரிவாக விசாரணை செய்ய இருக்கிறாங்க. திருச்சி KAPV அரசு மருத்துவக் கல்லூரியில் நடந்த இந்த சம்பவத்தினுடைய எதிரொலியாக ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு உடனடியாக முழு விசாரணை மேற்கொள்ள இருக்கிறாங்க. தொடர்ச்சியாகவே புதிய அரசு அமைந்த பிறகு தமிழ்நாடு சுகாதாரத்துறையில பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில திருச்சியினுடைய மையமான பகுதியில் செயல்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி KAPV மருத்துவக் கல்லூரியில் நடந்த இந்த சம்பவத்திற்கு உடனடியாக முழு தகவல்களையும் என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கவும் செவிலியருக்கான மாணவிக்கான நீதி கிடைக்கவும் விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து விசாரணை குழு இன்னும் சற்று நேரத்துல திருச்சிக்கு விரைய இருக்கிறாங்க. கூடுதல்